அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசின அனைவரும் ரசிகமாக பேசுனதுக்கு நன்றி. ஆமாம், ஏன்னா எல்லாம் பேசியாச்சு, நீ பேச ஒன்றுமே இல்லை. என்ன ஒரே ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லணும். என்னென்னா தமிழிசை அக்காவுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் இவர் ஜாக்கோடத்துங்க சார், அன்பு செழியன், நாங்களாம் உள்ளூர் கோட்டாங்கி மாதிரி யாரும் கிடைக்கலாம் எங்களுக்கு குறைச்சிடுவாங்க. ஆனால் மதிப்பு இருக்காதுண்ணா. வெளியூர் நமஸ்காரம் வந்ததில் அந்த கச்சேரிக்கு மதிப்பு இருக்கும், நாளை சம்பளம் கொடுப்பாங்க. உள்ளூர் கோட்டாங்கிலாம் யாரும் கிடைக்கலாம், நைட் போட முடிவாங்க, நாளைக்கு வந்துருக்கம்பாங்க. அந்த மாதிரி கேஸ் நாங்களாம். அதனால் எங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழிசை அக்கா அப்படி இல்லை. 2 மாதத்துக்கு கவர்னர் இருந்தவர், அரசியல் பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் போயிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் எடுத்து இந்த படத்துக்காக, வானரன் படத்துக்காக டைம் ஒதுக்கி இந்த டீமை வாழ்த்துனது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அது உங்களுக்கு பெருமை. அக்கா எங்களுக்கு நாங்கள் ஒன்று பார்த்து பெருமை நினச்சிடாதீங்க, நாங்கள் வாழ்த்து பெருமை தான். மாஸ்டர் நம்ம வைக்க மாட்டாங்க, மாஸ்டர் வாழ்த்தும் பெருமை தான், அதோட பெருமை அவங்க. அது மாதிரி கஸ்தூரி மேடம், அவங்க ஹேட்ரப்பில் இருக்காங்க, இந்த டீம் வாழ்த்து அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்டாக ஒரு ஸ்ரீ படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்க நன்றியை சொல்லணும். வானரன் ஸ்ரீராம் இயக்குனர். ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ஸ்ரீராம் பாரு. இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயான் இருக்காரு. கொஞ்சம் வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல. அப்போ எத்தனை நாள் தான் அவர் அனுமானே ஸ்ரீராம் சொல்றது. ஸ்ரீராம் அவர் நினைச்சிருப்பாரு, ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவாருன்னு இருக்காரு, நினைச்சிருப்பாரு. சொல்லிட்டே நீங்க. மற்றபடி நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது. ராம்ஜியை பேசிட்டாரு, வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, டவுட்டு தான் கூப்பிட்டு கேட்டுங்க அவர்கிட்ட. அவ்வளவு சார். அவங்களோட வாரிசு ஆனந்த் பாபு சாரோட பையன், ஆனந்த் பாபு சாரோட ஈஸ்வரன் படம், அதில் ஹீரோ, அதில் அர்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவர் கேரன் வந்திருக்காரு. ஆனால் ஒரு டைரக்டரை பாராட்டுறது அவரை பாராட்டுறது தெரியல. ஒரே விஷயம் மட்டும், ஆக்டிங் அவ்வளோ எதார்த்தம், ரொம்ப நேச்சுரல். அந்த லவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப எதார்த்தமாக இருந்தது. இந்த கதாநாயகனுக்கு தகுந்த உருவம், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், குழந்தை ஃபினிஷ். அது விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தூரமாக நடிச்சது இந்த படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இசை ஷாஜகான். ஆமாம், மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க, பேசக்கூடாது என்ன, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் எதை கூப்பிட்டீங்களோ பேசிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம், என்ன வந்து உட்காந்துட்டேன் அப்படி திட்டுவியே, இதுக்கு இருந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு. நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு, சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா கம்மியாக பேசுகிறதா, அப்படி இருந்தாலும் வாழ்த்தி ஆகணும். இதை தயாரித்து வெளியிட போகிற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபியோட ராமாபுரம் சேர்ந்தாலும் வெற்றி தான், புரிஞ்சுங்க என்ன. அதனால் ராமாபுரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்கு, இந்த படமும் வெற்றி தான், எதிர்காலமும் வெற்றி தான். என்ன நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்களே நேர்முறை சிந்தனை, பாசிட்டிவ் தாட்ன்ட்டு, அதில் தெரிஞ்சு வச்சு. அதனால் எல்லாரும் கதாநாயகன் பாடாக இருக்கும் சார், ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வராது 1000 காரணம் இருக்கும், அதை நீங்கள் சொல்ல முடியாது, தனியாக சொல்லுங்க. ஓகே வேற ஒன்றும் கமிட் ஆகிட்டாங்க உங்களுக்கு, அதுவும் கமிட் ஆகிட்ட அப்படி தான் எத்தனை வர மாட்டாங்க. இருந்தாலும் நடிச்சிருக்காங்க. இந்த அனுமான் வானரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம், இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக எனக்கு தெரியுது, எனக்கு கதை எனக்கு தெரியாது. ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு, ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது, ராம வேஷம் போடுறது, இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம், அனும வேஷம் போட்டு நிற்பாங்க, ராமர் வேஷம் போட்டு நிற்பாங்க, முருக வேஷம் போட்டு நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம், அந்த அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல,
அப்படின்னு சில வழிகள் இருக்கும்ல, அது சொல்றதா இந்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ராமர் வேஷம் போடலாம், முதியோர் வேஷம் போடலாம், ஈசன் வேஷம் என்ன வேஷம் போடலாம். அந்த அனுமார் வேஷம் போடுற குடும்பம் இருக்குல்ல, ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் தெரியாது சார். அது எப்படி தான் தெரியாது நம்மளுக்கு. படங்களே கொடுத்தான் அனுமார் வேஷம் போடுறவன் என்ன அடிச்சாலும் அவ்வளோ அடிச்சுப்பாரு, வெளியே அடையாளம் தெரியாதுல்ல. ஆனா இதுல அந்த அனுமான் வேஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்காரு. அந்த படத்துல வித்தியாசம். ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும். பசுவோட இருக்கீங்க, போய் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் யார் பேச விட்டாதீங்க. நன்றி நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஐபிகளுக்கும், உங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், என்ன இந்த தியேட்டர் கொடுத்த பிரசாத் லேப்பா அவருக்கும், வெளியே கார் பார்க்கிங் பார்த்துட்டு வாட்ச்மேன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. போய் சாப்பிடுங்க. நன்றி சார். பத்திரிகையாளர் அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வானரன் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமனிட்டி பத்தி பேசுற ஒரு படம். பொதுவா இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கடையில போகும்போது ஒரு கடவுளா நினைச்சு காசு போடுவாங்க, அடுத்த கடைக்கு போகும்போது ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஆனா எந்த விதமான முக ரியாக்ஷனும் இல்லாம எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போற ஒரு அற்புதமான கேரக்டர் வந்து அந்த வேஷம் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் ஒரு சிறுகதையா எழுதின ஒரு புஸ்தகம், அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்பாவுக்கு பொண்ணுக்குள்ள ஒரு ரிலேஷனா இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. அதுல அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டச் பண்ணிட்டு போகலாம். முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மனிதாபிமானம், அதை பத்தி சொல்ற ஒரு படம் தான் இந்த படம். அதனால குடும்ப படமா தான் இருக்கும். கண்டிப்பா இது எல்லாரும் வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும். இங்க ஜீவா சார் எல்லாமே இருக்காங்க, அவரும் என்னுடைய நண்பர் தான். மாஸ்டர் கேட்டாரு, ஏன் ஒண்ணு வந்து கல்யாணம் பண்ணல அப்படின்னாரு. காமெடியா சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும், அதை கெடுத்தது ஜீவா சார் தான். நம்ம எல்லாம் வந்து ஒரு வினோபா, ஒரு ராமலிங்க அடிகளார், ஒரு வள்ளலார், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம் சார், ஏன் சார் இப்படி எல்லாம் போறீங்க அப்படின்னாரு. எங்க அப்பா அப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருந்ததால நான் என்ன பண்ணேன், அப்பா வேணாப்பா விட்டுரு, ஜீவா சார் என்னமோ சொல்றாரு, என்ன அப்பப்போ வள்ளலார் கோயிலுக்கு வேற கூட்டிட்டு போயிடுவாரு என்ன. இப்படி எல்லாம் இருந்து இப்ப இவரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வீட்டுல. இப்ப இவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து ரொம்ப ராசியான ஒரு இடமா இப்ப மாறிடுச்சு. அந்த ஃபேமிலி அந்த டைரக்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் விஷால் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அதனால அக்டோபர் 31 அவங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லி வைக்கிறேன், என்ன பார்க்கலாம் ஏதாவது ஒன்று கிடைக்காம போயிடும். அக்டோபர் 31 டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து இதே இடத்துல இதே மைக்ல தான் சொன்னாரு. ஸோ நம்மளும் வந்து துண்டை போட்டு வைப்போம். அக்டோபர் 31 அப்பயும் கிடைக்கிற பிப்ரவரி 31ங்கிறாரு. முதல்ல இவங்க அப்பா சொல்லி இவரை தள்ளி விட்டாதாங்க எனக்கு ரூட் கிளியரா. என்ன சார்? இல்ல அது இப்ப வேண்டாம். இந்த ஒரு அதிர்ச்சியா எங்க அப்பாவை தாங்க முடியாது. அடுத்தடுத்த அதிர்ச்சி அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை கொடுக்க கூடாது. என்ன சார்? இல்ல சார், நம்ம தனியா இது பண்ணிடுவோம், டீல் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்க நடிச்ச விஜேஷ் அவர்கள் வந்து எனக்கு நாகேஷ் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் அவருடைய பிறந்த நாள் ஆகட்டும், நினைவு நாள் ஆகட்டும், அவர் படம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்பேன் எப்பயுமே. ரொம்ப அவருடைய வம்சாவளி வந்து அவருடைய பேரன் வந்து நான் இயக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்கியம். அதே மாதிரி வந்து டெடிகேஷன் சொல்லணும். விஜேஷ் அவர்கிட்ட வந்து டெடிகேஷன் என்னன்னா, அவர் ஒரு வீட்டுல வந்து ஷூட்டிங் வச்சோம்னா அந்த செக்யூரிட்டி கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா 5:45 அவர் ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் நிற்பாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன். இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டு ரோட்ல செருப்பு இல்லாம நடக்கிறதெல்லாம் ஒரு எந்த நடிகருமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அங்கீகாரம் இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதை நடிச்சவங்க அத்தனை பேர், ராஜேஷ் பாலா, ஜீவா சார் எல்லாருமே நல்லா. இதை தனித்தனியா சொல்ல முடியல. வருஷம் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் முன்னாடியே இதுல கமிட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களோட வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ டேலண்ட் அந்த குழந்தைக்கு. ஸோ அவங்களும் வந்து எப்பயுமே அவங்களுக்கு கேமராமேனுக்கு தான் சண்டை வந்துட்டே இருக்கும். என்ன ஷாட் வைக்கிற நீ அப்படிங்குவாங்க. எல்லா ஆங்கிள்ஸும் தெரியும் இந்த பாப்பாவுக்கு. இதான் சொல்றேன், நல்லா இருக்கும், ஜாலியா ஒரு இதே மாதிரி இதுல இருக்க டெக்னீஷியன் ஷாஜகான், செந்தமிழ், எஸ்எல் பாலாஜி மாஸ்டர், நிரன், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம், பட் டைம் இல்லை. ஸோ நீங்களாம் பொறுமையா இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததுக்கும் ஆதரவும் தாருங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் விரிவா பேசுவோம். விஜேஷ் நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை போதும், அதுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க, ஏதாவது 2 வார்த்தை பேசுங்க சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்ப விஜேஷ் அவர்கள் வந்து அவரோட உரையை முடிச்சு கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் முதல் தேங்க்யூ மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டேல வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.
அப்புறம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம்க்கு தேங்க்யூ, கஸ்தூரி மேடம், அண்ட் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஒன்று சொல்ற டைம் இல்லை, ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதாவது கிராமிய கலைஞர்கள், பகல் வேஷம் போடுறவங்க, அவங்க குடும்பத்துல இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலியமா கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸ்ரீராம் இயக்கத்தில் உருவான வானரம் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வேணர் என்ற ஜாக்கர் தங்க மாஸ்டர், இயக்குனர் பேரரசு அவர்கள், ஆர்.கே. அன்பச்செழியன் அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள், இவருக்கு பேருரையாக இருந்திருக்கும் ராமபுரம் ராஜேஷ் அவர்கள், மீண்டும் இதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதி வச்சிருக்காரு நம்ம ஸ்ரீதர் சார். நான் அப்பவே சொன்னேன், சார் ஃபங்க்ஷனே 4 மணி நேரம் தான், அதில் 2 மணி நேரம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எடுத்துக்காதீங்க, லஞ்ச் டைம் வேற, எல்லாரும் முகத்துலையும் கொலை வெறி தெரியுது அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கஸ்தூரி மேடம் அவர்களுக்கும், அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கும், ராஜேஷ் பத்மநாபன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் துபாயில் இருக்கார், அவங்க நிகழ்ச்சிக்கு வர முடியல, அண்டு ப்ரொடியூசர் சாருடைய ஃபாதர் மதர், அண்டு முக்கியமாக என்னுடைய இனிய நண்பர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய படம், இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான், ஒரு நட்புக்காரன்னு வச்சுங்களேன். நானும் அவரும் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நீண்ட நெடிய காலமாக ஒரு நண்பர்கள். எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்ற போது, ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க 14 வருஷம். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் முடிச்சு பட்டாபிஷேகத்தை ஏற்றுப்பாரு. அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடுவில் ஒரு 14 வருஷம் வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணாரு. நான் அதை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிள் எவ்வளவோ ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சா கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காம கவிதை எழுதுவாரு, புத்தகம் எழுதுவாரு. ஒரு எழுத்தாளராக அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சேர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேடையில பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டுல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்புமா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்துல சரத்குமார் சார் தூரத்துல நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலதான் நான் முதல்ல முன்னாடி வரல, தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அழகா பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பத்தியும் இயக்குனரை பத்தியும். ரொம்ப நன்றி அக்கா. அண்டு இன்னும் எத்தனையோ பேரை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசை, பட் நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவுல வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன். நிச்சயமாக நாம பேசுவோம்னு சொல்லி வாய்ப்புகளுக்கு எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. I request Ramji sir on the stage. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வானரம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் உலகம் முழுவதும் பெயரும் புகழும் பெற்று, டைரக்டர் மிகப்பெரிய செல்வாக்கும் பெற்று, அந்த தயாரிப்பாளரும் மிக அதிகமான செல்வத்தோட இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களும் எல்லாமே திறம்பட நடிச்சிருக்காங்க. தம்பி சூப்பர் தம்பி, உண்மையிலேயே அவருக்கு ஒரு கை தட்டி தரலாம். ஆனால் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல குழம்பிட்டேன் யாருக்கு, ஏன்னா உங்கள் தம்பி எனக்கு தம்பி தானே, அவர் தான் அடிக்கடி வர வீட்டுக்கு அவர் தெரியும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஆனால் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் தம்பி. அது ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது பாலா எப்பவும் நல்ல நடிகர் அவர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அக்கா தமிழிசை அக்கா, முன்னாள் கவர்னர் அவங்க வந்து என்னை பற்றி பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. கஸ்தூரி மேடத்துக்கு நன்றி. அது இல்லாமல் பேரரசு சார் அவருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மேடையில் இருக்கவங்களே பசிக்குதுங்கிறாங்க. அந்த பாப்பா அந்த பாப்பா ரொம்ப அற்புதம் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் அவங்க பாப்பா அப்பெல்லாம் அழகாக நடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோட மனமார வாழ்த்துக்கள். நான் இதில் வந்து அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அக்கா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இடையில என்னோட சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பர் ஆகி பணம் வாங்கியிருக்காங்க. சென்சார் கொடுத்துருக்காங்க. என் சீலை போட்டு நான் போடணும்.
போட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்றது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சீலுக்கு போல என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோட ஒரிஜினல் கையெழுத்து. இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை முன்னாடிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்கு போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, சினிமானி வர்றவங்க எதையும் ஏமாந்துட வேண்டாம். இங்க சங்கம் தந்திருக்காங்க, அங்க சங்கம் தந்திருக்காங்க, ஏமாறாம கரெக்டா யாருக்கிட்ட கொடுக்கணும் என்னன்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க, நாங்க ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து வருஷத்துக்கு மேல இருக்கேன், அதனால அந்த தொழிலாளிகள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்களை தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட ஒன்று நாங்கள் அப்படி பாதுகாப்போம். சன் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால எல்லாமே தொழிலாளிகள் எப்பவும் இந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்யறாங்க, அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை, தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளர்களோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாம உடல் இல்லை, உடல் இல்லாம உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். சார், உங்க படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க. அடுத்த வாரமா சார் ஒரு கை தட்டுங்க சார். கல்யாணம் அவருக்கு, மாப்பிள்ளை கல்யாணம். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்பா அங்க இருக்காங்களா? உங்களுக்கு சார் சார் பொண்ணு பேரு சொல்லுங்க சார். சார் பொண்ணு பேர் சொல்லுங்க சார். ரகசியம் வச்சு சாந்தியா இல்லையா? ஏதோ கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயின் எங்க? அவங்க தானா? இல்லையா? சரி சரி சரி, ஓகே. இல்ல தெரியல சார், அதனால சொன்னேன். வரலையே ஏன்னு கேட்கிறாரு சார். அவர் கேட்கிறாரு, நான் கேட்கல, அவர் தான் கேட்கிறாரு. வரலையே, ஜீவா சார் தான் கேட்கிறாரு. வரலையே. இல்ல இல்ல குழப்பம் இல்ல சார். குழப்பம் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதே மீன் பிடிப்பாங்களா, கிளைக்கு போட்டு மீன் மாட்டோம். இது கடல்ல ஆறு மாதிரி மீன் பிடிக்குவாரு. அதனால அவருக்கு சீக்கிரம் பாரு, அடுத்த செவ்வாய் கல்யாணம் உங்களுக்கே தெரியலங்க. ரொம்ப ஓகே, இது சந்தோஷமா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். எப்பவும் அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் மேடையில இது இப்ப பேர சார் பேசணும்னு அவங்களுக்கு உண்மையிலே நீங்க சால்வ் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா இருக்குமே போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது. அந்த அம்மா தான் முதல் கடவுள். உலகத்திலேயே முதல் கடவுள் அம்மா தான். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் பக்தன். ரொம்ப பாருங்க, செந்தூரம் வச்சுக்கேன் இருக்கா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன், ஆஞ்சநேயர் தான் எழுந்து படுப்பேன். பாருங்க எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்க. அந்த ஆஞ்சநேயர் கரெக்டா வந்து அந்த நடனம் எல்லாம் பார்த்து உண்மையை மிரண்டேன். ஏன்னா நாங்கள் குஸ்தி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தன்பதான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படிவோம், ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அடிப்போம், எவனாலும் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஞ்சநேயர்னு சொன்னாலே பவர். நீங்க வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்க கல்யாணத்துக்கு நாங்கள் வரோம் சார், கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே, அம்மா அப்பா மதிங்க. அதே மாதிரி தமிழ், உலகத்திலே இந்தியா தான் புண்ணிய நாடு. அந்த நாட்டில் பிறந்த தமிழன் தான் இன்னைக்கு சித்த மருத்துவங்களுக்கு, யோகாவா இருக்கட்டும், வர்மக்கலையா இருக்கட்டும், அத்தனை கலையும் கண்டு தன் உடம்போட நேரே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும், சூரிய மண்டலத்துக்கு போன ஒரே இது தமிழ். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.